இது நம்ம காளானுக்கு தண்ணி அடிக்கிற வீடியோ பாருங்கள். அப்படி தான் தண்ணி அடிக்கணும். தண்ணி அதிகமாக அடிக்க தேவையில்ல, லேசாக அடித்தா போதும். வெய்ய காலங்கிறதுனால கொஞ்சம் அடிக்கணும். மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தால் தண்ணி அடிக்கவே தேவையில்ல. ரொம்ப தண்ணி அடித்தாலும் அந்த காளானில் மேலே மஞ்சள் பூத்த மாதிரி ஆகிடும். அதனால் லேசாக தான் அடிக்கணும். அடுத்ததை பார்க்கலாம். பாருங்கள், இது ஃபஸ்ட்டு பாயிட்டு கீழே ஓட்டை போட்டதுனால கீழே களை வந்துருக்குது. ஃபஸ்ட்டு முறை மேலேயும் வந்துருக்குது. ஃபஸ்ட்டு முறைங்கிறதுனால ஒரு 1/4 கிலோ 300 கிராம் கிடைக்கும். நாளைக்கு இதில் எடுக்கலாம். அவ்வளோதான் வரும். அப்புறமேட்டு ஒரு கட்டம் வரும், 3 கட்டம் வரும். ஆனால் பெரும்பாலும் அப்படி வரமாட்டேங்குது. ஒரே கட்டத்துலேயும் நின்று போயிடுது. 2 கட்டம் வருது கண்டிப்பாக. 3ஆவது கட்டம் தான் வரமாட்டேங்குது. பார்க்கலாம். 3ஆவது கட்டம் வந்தால் தான் நமக்கு லாபம், இல்லைன்னா லாபம் கிடையாது. ஒரு கையில் ஃபோனுங்கிறதுனால சரியாக காட்ட முடியல. அப்புறம் இதுவும் புது பாக்கெட்டு தான். இதுவும் நாளைக்கு எடுக்கலாம். இதுலேயும் ஒரு 1/4 கிலோ 300 கிராம் வரும். ஃபஸ்ட்டு கட்டம் தான் அது. அவ்வளோ அடித்தா போதும். தண்ணி அதிகமாக அடிக்கக்கூடாது, ஏன்னா காலம் நிறம் வர ஆரம்பிச்சிடும். லேசாக கொஞ்சம் அடித்தா போதும். ஆனால் தண்ணி அடித்தா காலம் இழுக்கும், அப்படியே நல்லாவே இழுக்கும் தண்ணியை. நாளைக்கு இந்த காலம் எடுத்துடலாம். இது நம்ம தென்னை மரம் ஒரு 2 காய் பழுத்து விழுந்துருச்சு. அதான் இப்போ வீடியோவில் சூப் பண்ணி எடுக்கிறேன். இன்னும் எத்தனை காய் இருக்குதுன்னு பார்த்தா இன்னும் ஒரு 5-6 காய் இருக்கும் போல் தெரியுது. அவ்வளோதான். நன்றி.